வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. இதனால் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டிருக்கிறது. இதனால் புதுச்சேரியில் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை மூலமாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாகவே கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்படும் நிலையில் நேற்று முதல் கொந்தளிப்பு மிக கொந்தளிப்பாக காணப்பட்டிருக்கிறது. இதனால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 18 மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகள் பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில பார்க்கும்போது புதுச்சேரியில் மீன்வளத்துறை மூலமாக மீனவர்கள் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு படகு மூலம் கடலுக்கு செல்லக்கூடிய அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட அந்த மீனவர்கள் சுற்றுலா பயணிகளை கடலுக்கு இட்டு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மீனவர்களை பெரிய படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்துகின்ற நிலையில ஆபத்தை உணராமல் இந்த சுற்றுலா பயணிகளை செல்லக்கூடிய சிறிய ரக படகு இங்க இந்த சிறிய ரக படகு முகத்துவாரத்திலிருந்து புதுச்சேரி தேங்காய்த்திட்டு துறைமுக அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து முகத்துவார பகுதிக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த படகானது செல்லக்கூடிய சூழலானது இருக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் படகுகள் கடலுக்குள் செல்லக்கூடாது, கடல் சீற்றமாக இருக்குது என்று மீன்வளத்துறை மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிற நிலையில ஆபத்தை உணராமல் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட படகுகள் ஒரு கிட்ட 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் இந்த முகத்துவார பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். முகத்துவாரத்தில் ஏற்கனவே கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. ஆபத்தை உணராமல் இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மீன்வளத்துறையும் புதுச்சேரி அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லக்கூடிய இந்த சிறிய ரக படகுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்புடன் அந்த சுற்றுலா பயணிகளை யாரும் இதுக்கு போல் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையா இருக்கிறது. ஆனால் கடந்த 2 நாட்களாகவே கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிற நிலையில தங்கள் வருமானத்திற்காக சுற்றுலா பயணிகளை தற்பொழுது அந்த கடல் முகத்துவார பகுதிக்கு அழைத்து சென்று வருவது ஒரு பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆழ்கடல் மீனவன் அம்பாக்கிரப்பள்ளத்தை சேர்ந்தவன் சந்திரசேகர் என் பேர். இங்கே போட்டு வச்சு ஓட்டுறவங்கலாம் நல்லா தான் ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே லைசன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுன்னு தான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போகணும் எந்த அளவுக்கு போகக்கூடாதுன்ட்டு. கரெக்டாக இருக்கும். ஆமாம், பாதுகாப்பாக தான் இருக்கும். என் பேர் சரத்குமார். நான் அம்பாக்கிரப்பள்ளை சேர்ந்த மீனவன். சுற்றுலாத்துறை தான் நமக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. நம்ம ஆல்ரெடி லைசன்ஸு, போட்டுக்கு லைசன்ஸு, கேப்டன் லைசன்ஸு எல்லாத்துக்குமே இருக்குது. போட்டுக்கு இன்சூரன்ஸுன்னு எல்லாமே இருக்குது. லைஃப் ஜாக்கெட்டு போட்டு தான் போட் ஓட்டுறாங்க. ஓகேங்களா? லைஃப் ஜாக்கெட் போடாமல் யாரும் ஓட்ட மாட்டாங்க. நல்லா பாதுகாப்பாக தான் ஓட்டுறாங்க. அந்த ரிவர் மவுத்தை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. மீதி எல்லாமே பேக் வாட்டரில் தான் போகிறாங்க. அது தவிர்த்து எதுவும் நம்ம தப்பான முடிவு எடுக்கல. நல்லபடியாக தான் ஓட்டுறாங்க. நம்ம ரிவர் மவுத்தில் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சுற்றுலாத்துறைக்கு தான் நம்ம மெயின் சப்போர்ட். நமக்கு ஒரு பாண்டிச்சேரினாலே சுற்றுலாத்துறை தான். கஸ்டமரு வராங்க, விசாரிக்கிறாங்க என்ன ப்ராப்ளம். போட்டிங் மேங்க்ரோவ் போட்டிங் பெங்களூரில் மட்டும் தான் நாங்கள் ஓட்டுறோம். கடலுக்கெலாம் நாங்கள் வரல. கடலால் சீட்டு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் அந்த கடலாண்ட நாங்கள் போக மாட்டோம். பேக் வாட்டர் மட்டும் தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நம்ம முகத்துவாரம் வரைக்கும் அந்த போட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஓகே. உள்ள தான் அது போகுது. அது எவ்வளோ சிரமப்பட்டு போயிருக்கு. அது நம்ம எப்படி நீங்கள் அதை எதிர்ப்பு அவங்களுக்கு அந்த போட்டு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். இதுக்கு அடுத்தது போனால் ப்ராப்ளம் ஆகும்னு. அதுக்கு அடுத்தது தான் நமக்கு பர்மிஷன். சுற்றுலாத்துறை இதான் நமக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அது வரைக்கும் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து போக மாட்டாங்க. அவங்க எல்லாம் சேஃப்டியாக தான் ஓட்டுவாங்க. எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் தான் நடக்கும். ஓகேங்களா? கரெக்டான ரூல்ஸு, கரெக்டான இடம், அது கலண்ட ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டாங்க. இது கடலுக்கு போகக்கூடாது மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்த அளவுக்கு அது நம்ம அது அப்படி இருக்கக்குள்ளே நம்ம இது ஓட்டலாமா? அது மீனவர்கள் என்னன்னா அது ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. இந்த டைம் தான் காற்று கிளம்ப அது மாதிரிலாம் போகக்கூடாது. காலையிலே போயிட்டு வந்துடுவாங்க.
காலையில் ஒரு 6 மணிக்கு போனாலும் 8 மணிக்கு வந்துடுவாங்க. அப்போ மீனவர்கள் வாழ்வாதாரம் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சலுகையும் கொடுத்துல. மழை காசு ஒரு 3000 ரூபா விட்டாங்க. அதை வச்சுன்னு ஒரு 2 நாள் கூட சாப்பிட முடியாது. ஏன்னா புள்ள குட்டி பொட்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால் கவர்மெண்ட்டுன்றது இதை விட அதிகமாக மீனவர்கள் எதிர்பார்க்குறாங்க. நிவாரணம் தருவாங்களா? கடல் வந்து ரஃப் ஆகுது, எப்போதும் குறைஞ்சி அறிவிச்சு கொடுத்துறாங்க. நம்ம ஃபிஷர்மேன் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு சுற்றுலா பயணிக்கு கொடுக்கல, சுற்றுலா பயணிக்கெலாம் கொடுக்கல. நம்ம மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் தான் நமக்கு வந்து ஃபிஷர்மேன் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வந்தது, வாட்ஸ்அப்பில் வந்துக்குது, கடற்துறை காவல்படையிலேருந்து மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஃபிஷர்மேன் ஆஃபீஸுக்கு ஃபிஷர்மேனுக்கு. இது வந்து சுற்றுலா ஆஃபீஸ்லேருந்து நமக்கு எந்த லெட்டரும் வரல. அதை நம்ம பேக் வாட்டர் மட்டும் தான் கடைப்பிடி மற்ற நம்ம கடலுக்கு போக மாட்டோம். அதை வச்சுன்னு தான் ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் ஒரு போட்டு கம்பெனிக்கு ஓடி நிற்குது. குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு வாழ்வாதாரம் ஒரு 200 பேர் சுற்றுலாவில் வந்து நம்ம போட்டிங்கில் சம்பாதிக்கிறாங்க. வாழ்வாதாரம் ஓடி நிற்குது. சுற்றுலாத்துறை வந்ததுன்னா நிப்பாட்டுவாங்க ரொம்ப. ஏன்னா நிப்பாட்டுவாங்க தான். எதுக்குன்னா வந்து அவங்க எல்லாம் பேக் வாட்டர் தானே ஓட்டுறாங்க. அதில் எதுவும் ஒரு பாதிப்பு வராது, எதுவும் வராது. எது நடந்தாலும் அங்கே தான் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க ஒரு போட்டு கிடையாது, அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 போட்டு வருது. யாராச்சும் ஒன்று பார்த்தா கூப்பிட்டு வந்துடுறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.